வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏறுமுகமா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 அரவுண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 450, 500 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த வீக்கோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா சுமார் தான். ஏன்னா, போன வாரம் ஃப்ரைடே என்ன அளவுக்கு ஒரு க்ளோசிங் இருந்ததோ, ஆல்மோஸ்ட் அதுகிட்ட தான் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ பெரிய ஒரு மாற்றம் இல்ல. இடைப்பட்ட டைம்ல சின்ன ஒரு ஏற்றம், சின்ன ஒரு இறக்கம் இதே மாரி பண்ணியே ஸோ மார்க்கெட்ட எங்கும் போக விடாம ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ இதுவே நல்லது தான். எங்கேயும் போகாம ஒரே இடத்துல இருந்தாலும் கூட நல்லது தான். பெரிய அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டதுன்னா, இன்னும் கொஞ்சம் மன கஷ்டம் நமக்கு ஏற்படும். ஸோ பொறுமையா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பொறுமையா வரட்டும். பொறுமையா நம்ம ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது நேத்து குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஒரு நல்ல டவுன்ஃபால் இருந்தது. குறிப்பா ஏர் ரிலேட்டட் பங்குகள்ல நல்ல ஒரு சரிவு இருந்தது. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவா வந்து மாறியிருக்கு. ஸோ டிசிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல 3% மேலான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம இத பார்க்கணும். ஸோ நல்ல ஒரு ரெக்கவரி ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். விப்ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விப்ரோ சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்தவரைக்கும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக் எல்லாம் இன்னைக்கு டேல 1.5% மேலான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஐடி ஸ்டாக் தருது. ஸோ என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு டேல வங்கி பங்குகள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில ஐடி செக்டார் பார்க்கும்போது நல்ல பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஏற்றத்த ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஏஐல இருக்கக்கூடிய ப்ரெஷர் தொடர்ந்து இருக்க நம் நாட்டு நிறுவனம் ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. மேபி ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இன்கேஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடையுது அப்படிங்கிற பட்சத்தில அகைன் ஒரு ஏற்றத்த குடுக்கலாம். ஸோ ஒரு 2300 தாண்டும்போது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படலாம். இன்கேஸ் வந்து இந்த ஏஐயோட அந்த ஒரு டவுன்ஃபால் அங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, திரும்பவும் ஐடி செக்டார்ல கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து டவுன்ஃபால் நடந்ததுன்னா, ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஸோ தாராளமா நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வேலைய வந்து பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா அதற்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ட்டும் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஆனா இந்த ஐடி செக்டார் மேபி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 1 வருடம், 2 வருடத்துல பெரிய அளவுக்கான ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. ஆனா எத்தன பேர் அந்த பாடத்த மறக்காம ஞாபகம் வச்சு தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நம்ம தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணுவோம் வரக்கூடிய காலங்கள்ல. ஸோ அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியலோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. ஸோ ஜியோ ஃபினான்ஸ போட்டு ஒரு தூக்குன்னு தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாலாம் ஏறல. ஒரு 3% வரைக்கான 3.5% வரைக்கான ஒரு ஏற்றம் ஜியோ ஃபினான்ஷியல்ல நடந்திருக்கு. ஸோ என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா, ரிசல்ட் தான் ரீசன். ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் இவங்க பிசினஸ்ல எல்லா பக்கமுமே நல்ல ஒரு வளர்ச்சிய வந்து சந்திச்சிருக்காங்க. இதன் காரணமா ஜியோ ஃபினான்ஸ் இன்னைக்கு டேல அருமையான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. ஸோ இவங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல டபுள் ஆயிருக்கு. அண்ட் ஒரு 600 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இன்கம் வந்திருக்கிறதாவும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல வந்து ஒரு மேஜர் ப்ளே பண்ணியிருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ எது எப்படியோ நார்மலா பார்க்கும்போது அவங்களுடைய பிசினஸே இப்போ ஒரு வளர்ச்சிய நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ பல விஷயங்கள நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் ஷேர் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஆர்டிகலா போடணும். இல்லன்னா செப்பரேட் வீடியோவா வந்து போடணும். ஸோ இதில ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. ஸோ ஃபர்தரா வந்து ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸோ இத பற்றி தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நல்ல ரிசல்ட்ட குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. அடுத்தது ரிலையன்ஸ் பற்றியான அப்டேட் தான். இன்னைக்கு ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 1320 கிட்ட போயிருக்கு இப்போ. ரூ. 1290 கிட்ட இருந்தது 2 நாள் முன்னாடி வாங்கும்போது. இப்போ ரூ. 1320 கிட்ட போயிருக்கு. HDFC பேங்க்கும் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆல்மோஸ்ட் லார்ஜ் கேப் பங்குகள் பார்க்கும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ லார்ஜ் கேப்ன்னு நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம். லார்ஜ் கேப் தான் இப்போதைக்கு ஒரு சேஃபான ஒரு ஜோன். ஸோ அந்த ஜோன்ல இருப்பது தான் நம்மளுடைய கேபிட்டலுக்கும் சேஃப், நம்மளுடைய மனசுக்கும் சேஃப் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ரிலையன்ஸ்ல என்ன நியூஸ்னா,
ரிலையன்ஸோட ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க. ஸோ 49.52% இருந்த ஸ்டேக் பார்க்கும்போது இப்போ 50% வந்து உயர்ந்திருக்கு இந்த ஜூன் குவார்ட்டரில். ஸோ 9,000 கோடி வரைக்கும் ஒரு அக்யூசியேஷன் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க ஓன் நிறுவனத்தை. இது முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ ரிலையன்ஸோட ரிசல்ட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை மட்டும் இவங்களுக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத பார்க்கணும். அண்டு ஜியோ, அடுத்தது ரீட்டைல் இதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எதோட சப்போர்ட் அதிகமாக அந்த ரிலையன்ஸுக்கு கிடச்சிருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இறங்க இறங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா நானும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு டிப்லையும். ஸோ தொடர்ந்து கிடைக்க கிடைக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது ஸோ சிப்லா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ சிப்லாவோட இந்த எல்இலிலி கூட ஒரு டீல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்இலிலியோட அந்த மோன்ஜாரோ ட்ரக்கை யுவர் பீக் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் மூலிமா சிப்லா வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சேல்ஸ் பார்க்கும்போது உயர்ந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப பெருசுலலாம் இல்லை. ஒரு 20-25 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா சிப்லாவோட இந்த ஒயிட் லாஸ் ட்ரக் சேல்ஸ் இருக்குது. ஸோ அதர் சைட் பார்த்தீங்கன்னா செமக்ளூடைடோட ஜெனரிக் சேல்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ இது இந்த எல்இலிலியோட பிராண்டட் ட்ரக்கை மேபி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்டு அவங்களுடைய சேல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு, வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரிக் ரொம்ப சீப்பாக வந்து அவைலபிளாக கிடைக்குது. அது ஒரு மெயின் ரீசன் இந்த சேல்ஸை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி ஃபார்மா செக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டு பொழந்துட்டு தான் இருக்காங்க. ஃபார்மா செக்டரில் பெருசாக ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி டேயில் ஏற்படலை. ஸோ ஃபார்மா தான் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பலியாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது ஜைடஸு, நாட்கோ, அடுத்தது ஆரோ ஃபார்மா இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி சுமாரான பர்ஃபார்மன்ஸ். ரெட்டிகாரு பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ப்ரெஷரை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. 1200 போயிருச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது டாக்டர் ரெட்டி எங்கே இருந்தது, ஒரு 1400 கிட்ட இருந்தது. ஸோ இதில் வந்த பஞ்சாயத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோவாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள் டபக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ பார்ப்போம் அடுத்த ஒரு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குமான்ட்டு. ஸோ நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு. ஆனால் நேரம் சரியில்லை போல் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இப்படி ஒரு விளைவை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு டிப் கிடைக்கும்போது மட்டும் நம்ம ஆக்ஷன் எடுத்தால் போதும். அதர்வைஸ் நம்ம வேடிக்கை பார்க்குறது தவிர வேறு வழி இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவல்ஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. எவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 255 கோடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேபிள் பிளான்ட்டில் முதலீடு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறதா ஒரு 60% வரைக்கும் உயர்த்த போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கேபிள் செக்டார் பங்குகளோட ரிசல்ட் குறிப்பாக பாலிகேப் செக்டார் லீடர் அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தோம், நல்லா இருந்தது. பட் இருந்தும் கூட நிறுவனத்தை போட்டு இன்றைக்கி டேயில் ஒரு 3.5% வரைக்கும் அடிச்சிருக்காங்க. 300 மேலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரிவடைஞ்சிருக்கு. ஃபினாலெக்ஸும் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நல்ல ரிசல்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய சரிவெல்லாம் பெருசாக வந்து ஒன்றும் நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது சியேட் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ சியேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல சரிவை சந்திச்சிருக்கு. ஸோ சியேட்டோட ரிசல்ட் வந்திருக்கு, நல்லா இல்லை ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட் நல்லா இல்லாததுக்கு டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ரீசனாக வந்திருக்கு. அது போக இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட் பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் எங்களுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. போன குவார்ட்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருந்தாங்க. அப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் பெருசாக ஒரு இம்பேக்டை பண்ணலை. எப்போ பார்க்கும்போது பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த காலாண்டு சியேட்டுக்கு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது சரிவு பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் சரியணும். ஏன்னா டயர் செக்டாரில் ரொம்ப ஒரு வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த சியேட் இருக்குது. அதே நேரத்தில் சியேட்டோட வளர்ச்சி பார்க்கும்போதும் பெட்டராக தான் வந்து இருக்குது. பட் இந்த நிறுவனம் கொஞ்சம் வந்து சரிவடையணும், அட்ராக்டிவான மதிப்பீடுக்கு வரணும். ஸோ இப்போதைக்கு டயர் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து நம்ம பொறுத்து இருந்து பொறுமையாக இருப்பது பெட்டர். அப்போலோ டயரெல்லாம் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட ஸோ இன்னும் நுணுக்கமாக நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை நம்ம பார்ப்போம். இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 1400 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போகிறத ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்லைட் இவங்க லான்ச் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஜூலை 16ன்னாங்க. ஸோ நேற்று என்னால் பார்க்க முடியல, ஹெவி ஒர்க்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கல. ஸோ இப்போ இந்த ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன விலையில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரில, செக் பண்ணுறேன் நான். மேபி நீங்கள் ஏதாச்சும் விலைக்கில போட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வார் எனர்ஜி கிட்டேருந்து அப்டேட்டு. வார் எனர்ஜி பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த
பிஇஎஸ்எஸ் கண்டெய்னர் ஸ்டோரேஜ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க குஜராத்தில். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ 5 ஜிகாவாட் ஹவர் அளவுக்கான கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போது வாரி எனர்ஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான பிளேவாக இது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸோ இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜுக்கான ஒரு டிமாண்ட் பார்க்கும்போது நம்ம நாட்டில் ரொம்ப நல்லாவே வந்து போயிட்டு இருக்க போகுது. அது போக எக்ஸ்போர்ட் ஏதாச்சும் பண்ண போகிறானுங்களா என்னன்ட்டு நமக்கு தெரியல. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிஸ்னஸ் தான். அதை இப்போ இவங்க வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாங் டேர்ம் க்ரோத்துக்கு ஃபாரின் எனர்ஜிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல உறுதுணையாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த வாரி எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும்னு நான் நினைக்கிறேன். என்னடா எதை கேட்டாலும் ஸ்லோவாக போகணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன, அதுதான் உண்மை. ஸோ வேறு வழி இல்லை. சேஃப்டி வேணும்னா பொறுமையாக போகிறத தவிர வேறு வழி நமக்கு கிடையாது. அதனால நான் சொல்கிறேன். ஓகே. ஆனால் இதெல்லாம் தரமான பங்கான்னு கேட்டால் 100% தரமான ஒரு பங்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நம்ம சரியான ஒரு இடத்துல போகலன்னா தரமான பங்கு கூட நம்மளை சரியாக பதம் பார்த்துரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருந்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அடுத்தது ஹீரோ மோட்டர் காப் பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ ஜெர்மனியில் கிட்டத்தட்ட ஒரு 26 வரைக்கும் ஒரு பிளேஸில் வந்து சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எதை, இந்த பைக்கை எக்ஸ்பல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 3,60,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் 200 இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஒரு 180 இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சரியாக எனக்கு ப்ரைஸ் தெரில. பட் அங்கே காஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தான் வந்து இருக்குது இந்த எக்ஸ்பல்ஸோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது குளோபல் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த யார் ஹீரோ மோட்டர் காப் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதன் மூலிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.